90 நாட்கள் தடுப்பு காவலில் சுரேஷ் சாலே. பலத்த எதிர்பார்ப்பை தூண்டியுள்ள அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை. அடுத்த கைது கோட்டபாய ராஜபக்ச. இனி தப்பிக்கவே முடியாது இலங்கை போலீசாருக்கு வந்த நவீன கண்காணிப்பு கேமரா வேன்கள். அனுர அரசை புகழ்ந்து பாராட்டிய எதிர்க்கட்சி. ஜிந்துப்பிட்டி துப்பாக்கி சூட்டோடு தொடர்புடைய பெண்ணொருவரும் ஆணொருவரும் அதிரடி கைது. சோதனைக்கு செல்வதாக பொய் சொல்லிவிட்டு விடுதியில் பெண்ணோடு தங்கியிருந்த போலீஸ் சார்ஜென்ட் பணியிடை நீக்கம். அனுர அரசை விமர்சித்த ஹரின் பெர்னாண்டோவுக்கு உகாண்டாவில் இருந்து வந்த தொலைபேசி மிரட்டல். ட்ரூ கோலர் மூலம் சிக்கிய நபர். உண்டியல் போன்ற சர்வதேச முறைகள் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவோருக்கு முக்கிய செய்தி. இலங்கையின் எழுத்தாளர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. நடிகர் விஜய் சங்கீதா விவகாரத்தில் சட்ட சிக்கல். செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுரேஷ் சாலேயின் கைது 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளில் ஒரு முக்கிய திருப்பமாக உள்ளது. பேலியகொட பகுதியில் வைத்து கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவரை மேலும் 90 நாட்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு சற்று முன் அனுமதியை கொடுத்துள்ளது. சனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட சர்ச்சைக்குரிய ஆவணப்படத்தில் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் இடையே நேரடி தொடர்பு உள்ளதாக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தரவுகளை அடிப்படையாக வைத்து சமூக மற்றும் சமய நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் வணக்கத்துக்குரிய ரொஹான் டி சில்வா அடிகளார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே குறித்த விசாரணைகள் தொடங்கியுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இவர் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 2024 நவம்பர் மாதம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் குறித்த விவகாரம் குறித்து முன்னேற்றங்களை அறிவித்திருந்த நிலையில் சுரேஷ் சாலே தொடர்பான விசாரணைகள் தொடர்வதாக அறிவித்தது. இப்போது இவரின் 90 நாட்கள் தடுப்பு காவல் விசாரணையினால் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் செயற்பட்டவர்கள், உண்மையான சதிகாரர்கள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் பலத்த எதிர்பார்ப்பில் உள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை அடுத்து கைது செய்ய கடும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவும் உறுதிப்படுத்தியுள்ளார். சுரேஷ் சாலேயின் கைது மூலம் அரசின் அடுத்த இலக்கு கோட்டபாய ராஜபக்ச தான் என்றும் இது வெறும் முட்டாள்தனம் என்றும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சஹ்ரான் ஹாசிம் போன்ற ஒருவர் தீவிர சிங்கள பௌத்த மத தலைவர் என கூறப்படும் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க தனது உயிரை தியாகம் செய்வார்களா என்றும் இது ஒரு முட்டாள்தனமான வேலை என்றும் பிமல் வீரவன்ச கூறியுள்ளார். 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாத்துக் கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்களை அரசாங்கம் திருப்திப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சஹ்ரானுடன் தொடர்புகளை வைத்து வருவதாக சுரேஷ் சாலே மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உளவுத்துறை அதிகாரிகள் சஹ்ரான்கள் மற்றும் பிரபாகரன்களுடன் மட்டுமல்ல அனைவருடனும் தொடர்பு கொள்கின்றார்கள். தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்த தகவல் வெளிச்சத்துக்கு வந்தவுடன் சஹ்ரானை கண்காணிக்க தொடங்கியது உளவுத்துறை பிரிவுதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அடுத்த கைது கோட்டபாய என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் குற்றங்கள், கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் நோக்கில் நவீன கண்காணிப்பு கேமரா அமைப்புகளோடு மேம்படுத்தப்பட்ட 2 வேன்கள் இலங்கை போலீசாருக்கு கிடைத்துள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் குறித்த வாகனங்கள் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 29 நிறுவப்பட்ட காவல்துறை கண்காணிப்பு கேமரா பிரிவு 2 கேமரா பொருத்தப்பட்ட வேன்களுடன் செயல்பட்டு வந்ததோடு ஒரு வாகனம் இப்போது மேம்பட்ட தொழில்நுட்ப அமைப்புகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 2வது வேனும் மேம்படுத்தப்பட்டு செயல்பாட்டு கடமைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 2 வாகனங்களையும் மேம்படுத்த 97,94,000 ரூபாய் செலவிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜிந்துப்பிட்டி துப்பாக்கி சூட்டுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் ஆணொருவரும் பெண்ணொருவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கியுடன் தப்பி சென்ற முச்சக்கர வண்டி சாரதியே குறித்த சந்தேக நபர் என்பதோடு பெண்ணொருவர் அவருக்கு துணையாக இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு வடக்கு பிரிவு குற்றத்தடுப்பு பணியகம் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 7 நாட்கள் இருவரையும் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றது.
தான் முன்வைத்த கோரிக்கையை நிறைவேற்றியமை குறித்து அனுர அரசு தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். டெங்கு கட்டுப்பாட்டாளர் 840 பேரை நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய நிரந்தரமாக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதில் இலவச சுகாதாரத்துறையில் டெங்கு கட்டுப்பாட்டு உதவியாளர்கள் சிறப்பான பங்காற்றி வருகின்றனர். டெங்கு கட்டுப்பாட்டு உதவியாளர்களின் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்த போது இதனை குறிப்பிட்டுள்ளார். 8வது தரம் மற்றும் NVQ நிலை 3 சித்தியடைந்த 840 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தாலும் மேலும் 298 பேர் நிரந்தர நியமனம் இல்லாமல் உதவியற்ற நிலையில் உள்ளதோடு 27,000 ரூபாய் கொடுப்பனவுடன் இவர்களுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்வது கடினமான விடயம் என்றும் இவர்களையும் நிரந்தர நியமனத்திற்குள் உள்வாங்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கல்களை முன்னெடுப்பதாக கூறி அது குறித்து சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகளிடம் முறைப்பாடு செய்ய ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. இது குறித்து அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கட்சியின் பிரதி செயலாளர் ஹெரின் பெர்னாண்டோ ரணில் விக்ரமசிங்க மீது கை வைப்பது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சாபமாக முடியும் என்றும் எச்சரித்திருந்தார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு முடிந்து அடுத்த நாள் ஹெரின் பெர்னாண்டோ உடற்பயிற்சி கூடத்தில் இருந்தபோது இனம் தெரியாத இலக்கத்திலிருந்து அவருக்கு அழைப்பு வந்துள்ளதோடு ஏன் ரணில் விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்கின்றீர்கள், அப்படி செய்துதான் பாருங்களேன் என மறுமுனையில் பேசிய நபர் மிரட்டும் தொனியில் இவரிடம் பேசியுள்ளார். இதற்கு சளைக்காத ஹெரின் பெர்னாண்டோ தனது பாணியிலேயே அந்த நபருக்கு காட்டமான வார்த்தைகளால் பதிலடி கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த நபர் அழைப்பை உடனே துண்டித்துள்ளார். குறித்த அழைப்பு எங்கிருந்து வந்தது என்பதை ஹெரின் பெர்னாண்டோ ட்ரூகோலர் செயலி மூலம் பரிசோதித்த போதும் அந்த தொலைபேசி இலக்கமானது உகாண்டாவின் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவருடையது என திரையில் காட்டப்பட்டுள்ளது. உகாண்டாவில் பெருமளவு பணம் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் பதுக்கப்பட்டுள்ளதாக எழுந்த சர்ச்சைகளை மறைமுகமாக கேலி செய்யும் வகையில் குறித்த சம்பவம் அமைந்துள்ளதோடு வினோதமான குறித்த மிரட்டலால் ஹெரின் பெர்னாண்டோ கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடமும் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. போலீஸ் புத்தகத்தில் சோதனை நடவடிக்கைகளுக்காக செல்வதாக பதிவிட்டுவிட்டு பெண் ஒருவருடன் விடுதியொன்றில் தங்கியிருந்த போலீஸ் சர்ஜென்ட் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை வெளிப்பெண்ண போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உள்ளாகியுள்ளார் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வெளிப்பெண்ண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MK அனுரஜித்தின் உத்தரவின் பேரில் மேலும் 3 அதிகாரிகளுடன் இணைந்து விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக செல்வதாக தெரிவித்துவிட்டு குறித்த சார்ஜென்ட் போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இதற்கான உத்தியோகபூர்வ பதிவுகளையும் அவர் பணி புத்தகத்தில் மேற்கொண்டுள்ளார். ஆனாலும் கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து பொறுப்பதிகாரி மேற்கொண்ட திடீர் சோதனையில் மேற்படி சார்ஜென்ட் மத்துகொம்ம அகலவத்தை வீதியிலுள்ள விடுதியொன்றின் அறையில் பெண்ணொருவருடன் தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து உயர் போலீஸ் அதிகாரிகளின் அறிவுறுத்தலில் கடமை தவறியமை மற்றும் ஒழுங்கீனமான முறையில் நடந்து கொண்டமையாகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவரது பணி உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. 50 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுள்ள ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களோடு பெண்ணொருவர் உட்பட 4 சந்தேக நபர்களை போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடம் இருந்து 13 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 14 கிலோகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டதோடு அகங்கல்ல மற்றும் அம்பலாங்கொடை ஆகிய பகுதிகளில் அகங்கல்ல போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 9 மில்லிமீட்டர் ரக கைத்துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 30 தோட்டாக்களும் அந்த நேரம் மீட்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் சங்கீதா 2021 இருந்து பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது சங்கீதா விவகாரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். 1999 ஆகஸ்ட் மாதம் திருமணம் நடந்துள்ளதோடு அதிலிருந்து ஒருவர் மீது ஒருவர் அன்புடனும் பிரியத்துடனும் வாழ்ந்து வந்துள்ளனர். விஜயின் திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா, நண்பர்களின் குடும்ப நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் விஜய் மற்றும் சங்கீதா ஆகியோர் பெரும்பாலும் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக விஜய் சங்கீதா ஆகிய இருவருக்குள் விரிசல் ஏற்பட்டுள்ளதோடு ஒரு நடிகை அதற்கு காரணம் என செய்திகள் பரவி வந்தது. குறிப்பாக கடந்த 6 வருடங்களாக அந்த செய்திகள் வதந்தியாகவே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் சங்கீதா தற்போது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தன் கணவரிடமிருந்து விவகாரத்து கேட்டு விண்ணப்பித்துள்ளார். தன்னுடைய விண்ணப்பத்தில் இந்த முடிவுக்கு காரணம் விஜய் ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருந்தது என்ற காரணத்தை தெரிவித்துள்ளார்.
அந்த செய்தி தெரிய வந்தது தனக்கு மனவலியையும் வருத்தத்தையும் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ள சங்கீதா, விஜயின் பொது வழியை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தை இதுவரை நாடாமல் இருந்ததாகவும், ஆனால் பேச்சுவார்த்தை நடத்த இருமுறை முயற்சித்தும் அது தோல்வியில் முடிந்துள்ளது என்றும் வெளிப்படுத்தியுள்ளார். சங்கீதா ஒரு லண்டன் வாழ் தமிழ் பெண்மணி. விஜயின் தீவிர ரசிகையாக இருந்து பின்னாளில் அவருடைய வாழ்க்கை துணையாக மாறியவர் என்பதோடு இலங்கையை பூர்வீகமாக கொண்டாலும் சங்கீதா லண்டனில் பிறந்து வளர்ந்தவர். பிறப்பால் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சங்கீதா இந்தியாவில் விவகாரத்து பெற முடியுமா என்கின்ற கேள்வியை சமூக வலைதளங்களில் பலர் முன்வைத்து வருகின்றனர். விஜய் சங்கீதா விவகாரத்து தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு அதில் இருக்கும் சட்ட சிக்கல் குறித்து தற்போது விவாதங்கள் எழுந்துள்ளது. இலங்கை எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் நோக்கிலும் அவர்களின் நூல் விற்பனைக்கு உதவும் வகையிலும் தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபை விசேட கொள்வனவு திட்டம் ஒன்றை இப்பொழுது ஆரம்பித்துள்ளது. தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையினால் செயல்படுத்தப்படும் புதிய வெளியீடுகள் கொள்வனவு திட்டத்தின் கீழ் 2024, 2025 மற்றும் 2026 காலப்பகுதியில் அச்சிடப்பட்ட நூல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதோடு நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள் உள்ளிட்ட இலக்கிய படைப்புகள், கல்வியியல் மற்றும் ஆராய்ச்சி நூல்கள் இதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. 2026 மார்ச் 3 முதல் ஏப்ரல் 10 வரை இந்த திட்டத்துக்காக எழுத்தாளர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்பதோடு எழுத்தாளர்கள் தங்கள் புத்தகங்களை சந்தைப்படுத்துவதில் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணவும், தரமான புத்தகங்களை அரச ரீதியாக கொள்வனவு செய்து நூலகங்களை மேம்படுத்துதல், சமூகத்தில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தல் போன்றவற்றுக்காக குறித்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. தொடர்புடைய விண்ணப்ப படிவங்களை நேரடியாக வெளியீடுகள் மற்றும் நூல் அபிவிருத்தி பிரிவு, தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபை, சுதந்திர சதுக்க மாவத்தை, கொழும்பு 7 எனும் முகவரியிலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆர்வமுள்ள எழுத்தாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் 0112687583 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருணஸ்ரீ தனபால வழங்கியுள்ள தகவலின்படி இலங்கைக்குள் பேபால் ஊடாக வெளிநாட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி தற்போது அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இனிவரும் காலங்களில் இலங்கையில் உள்ள வர்த்தகர்கள் மற்றும் ஆன்லைன் சேவை வழங்குனர்கள் முறையான வங்கி வழிகள் ஊடாக நேரடியாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், இதற்கு முன்னர் பேபால் வசதி இல்லாததால் இலங்கையர்கள் வெளிநாட்டு முகவரிகளை பயன்படுத்தி வெளிநாட்டு கணக்குகளை ஆரம்பிக்க வேண்டியிருந்த நிலையில் இதனால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்நிய செலாவணி வெளிநாடுகளிலேயே தங்கியிருந்தது என்றும், முறையான வங்கி முறை ஊடாக பணம் பெறுவதால் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்டியல் போன்ற சட்டவிரோத மற்றும் முறைசாரா பணப்பரிமாற்ற முறைகளை குறைத்து மக்களை முறையான வங்கி சேவையை நோக்கி நகர்த்த குறித்த திட்டம் ஊக்கமளிக்கும் என்றும், மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்கு அமைவாக குறித்த செயல்பாடு அமைவதால் பணப்பரிமாற்றத்தின் வெளிப்படைத்தன்மை பேணப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.